ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ரொம்ப நாளாக கொஞ்சம் வேலை பளு காரணமாக வீடியோ போட முடியல. குடும்ப வேலை, தொழில் ரீதியாக அது வெளியில் போகிறதுனால வீடியோ போட முடியல. சரி, இன்றைக்காவது ஒரு நாள் ஒதுக்கி மக்களுக்காக இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை போடுறோம். இந்த குரு பயிற்சி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி, பழனி ஞானதாண்டாயுதபணி வணங்கி, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தரை வணங்கி, இந்த குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு இப்போ இது மிதனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகிறாரு. கடகம் அவருக்கு உச்ச வீடு. உச்சம்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வீடுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். அப்போ ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியானால் அந்த வருஷம் பூரா இங்கே இருப்பாரா சார் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பார்த்தோம்னா கிடையாது. அவர் ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 1:45 கடகம் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி 14ஆம் தேதி மறுபடியும் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வக்கரம் ஆகிறாரு. ஐப்பசி 14 பயிற்சி, மறுபடியும் கார்த்திகை 27 வக்கரம். அப்போ மறுபடியும் தை மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டு அப்போ வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி வரைக்கும் ஒரு நிலையாக போகிறாரு. ஐப்பசியில் அதிசாரம் வாங்குறாரு. அதிசாரம்னா வேகமாக போகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அதிசாரம் வாங்கி கார்த்திகை மாதம் இல்லை ஐப்பசி 14ஆம் தேதியே பயிற்சி ஆகிடுறாரு. மக நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. கார்த்திகை 27 மறுபடியும் வக்கரம் பெறுறாரு. கார்த்திகை 27 வக்கரம் பெற்றுட்டு மறுபடியும் தை மாதம் 11ஆம் தேதி மறுபடியும் கடகத்துக்கே வராரு. அப்போ இந்த சூழல் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அந்த குரு பகவான் ஒரு நிலையே இல்லை. ஒரு 3 மாதம் தான் பயிற்சி நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று மறுபடியும் சிம்ம ராசிக்கு போய் மறுபடியும் வக்கரம் பெற்று மறுபடியும் கடகத்துக்கே வராரு. இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஒரு நிலையான பொசிஷனில் இல்லை. அதனால் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, குரு சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலையான முடிவு இருக்காதுன்னு வச்சுங்களேன். அப்போ குருன்னா அந்த அந்த குருமார்கள், ஆசிரியர்கள், கோயில் வேலை செய்கிற அர்ச்சகர்கள், கோயில் நிர்வாகம், அப்புறம் அந்த தங்கம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே கொஞ்சம் ஒரு நிலையாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஏதாச்சும் ஒரு முன்பின்ன முரண்பாடு இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று. அப்போ இது எப்போ ஒரு ஒழுங்காகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்காயிடும். அப்போ தை மாதம் 11ஆம் தேதி வந்தாருன்னா மறுபடியும் அடுத்த 2027 ஜூன் 26 வரைக்கும் கடகத்திலே தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பயிற்சி ஆவார்னு வச்சுங்களேன். இப்போ இந்த குரு பயிற்சி என்ன சார் பண்ணும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டிலேருந்து 4க்கு போகிறாரு. அப்போ இது 4ங்கிறது ஒரு தாய் சார்ந்தது, வண்டி வாகனம், சொத்து சுகம் சார்ந்தது. இது மேசராசிக்கு, மேச லக்கணம், மேசராசிக்கு பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு போகுது இல்லைங்களா, அதனால் சிறப்பு தான். அடுத்தது ரிஷிபராசி, ரிஷிப லக்கணம், இவங்களுக்கு 2லேருந்து 3க்கு போகுது. அப்போ 3ஆம் இடங்கிறது ஒரு மாற்றத்தை சொல்லும். அப்போ இந்த ரிஷிபராசி, ரிஷிப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தடவை ஒரு மாற்றம் நடக்கும். குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். இது வரைக்கும் இருந்ததை விட இனி கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிற ரூல் தான் வருது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஜென்மத்திலிருந்து 2க்கு போகிறாரு. அப்போ 2ஆம் இடங்கிறது குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தில் குரு பகவான் வரும்போது, தன் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்குன்னு வச்சுங்களேன். மிதுன ராசி, மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க காத்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இருங்க, சிறப்பு. அடுத்தது கடகத்துக்கு வராரு. அப்போ தன் வீட்டில் உச்சமாக வீட்டுக்கு கடகராசிக்கு வந்திருக்காரு. இவர் பூச நட்சத்திரத்தை தான் உச்சமாவார். அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போன இடம்னு வச்சுங்களேன். கடகத்தில் பூசத்தில் குரு பகவான் உச்சமாகிறார். அப்போ இவங்களுக்கு அந்த கடகராசி அன்பர்களுக்கு என்னன்னா 6, 9 குறையவன் தன் சொந்த வீட்டில் உச்சமாக வராரு.
அப்போ கடகராசி கடகலக்கணம் பிறந்த அன்பர்களுக்கு சந்திரனை குரு கிராஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லை, இந்த மாதிரி எதாவது வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை குழந்தை கிடைக்கும். ஒரு சிறப்பான நல்லா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இது வாய்ப்பு உண்டுன்னு வச்சுங்களேன். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு 11லேருந்து 12க்கு வந்துட்டா இருப்பார். 12ஆம் இடத்துலேருந்து தன் சொந்த 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சிம்மராசிக்காரருக்கு வந்து விரயத்திலேருந்து 4 பார்க்குறாரு. அப்போ இந்த சிம்மராசிக்காரர் எல்லாமே வந்து விரயத்திலேருந்து 4 பார்க்கும்போது அந்த 4ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாய், இவங்களுக்கெல்லாம் ஒரு சுப விரைய செலவு இருக்குது. அதனால இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இன்னும் நிலம் வாங்கிக்கிறது, வண்டியை வச்சிருக்கிற வண்டியை கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து அவங்களுக்கு சிம்மராசிக்காரருக்கு இருக்குது. அடுத்தது கன்னி. கன்னி ராசிக்காரருக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் 11ல் உச்சமாகுது. அப்போ இந்த கன்னிராசிக்காரருக்கும் திருமணம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும். கன்னிராசி கன்னி லக்னம் பிறந்தவங்களுக்கு அது சொத்து, சுகம், வாகனம் இதெல்லாம் கிடைக்கல சார் அப்படின்னா அவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது ஒரு சிறப்பான அம்சம் தான். அடுத்தது துலாம். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3, 6 உச்சமாகறான். அப்போ 3ஆம் இடங்கிறது மாற்றம், 6ங்கிறது நோய், எதிரி, கடன். அப்போ இந்த சிக்கல் வந்து அவர் அந்த அதிபதி உச்சமாகறதுனால இந்த துலா லக்னம் துலா ராசிக்காரர் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதை அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. ஆரோக்கியம் குறையவுன்னா உடனே பார்த்துக்கணும். ஒரு மாற்றம் வந்து நடக்கும்னு வச்சுங்களேன். இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஓராண்டு வந்து அவங்க துலா லக்னம் துலா ராசிக்காரருக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அடுத்தது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரருக்கு வந்து 2, 5 குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகறாரு. இது சிறப்பு. அப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் குழந்தை ஸ்தானாதிபதியும் 9ல் போய் உச்சம் பெறும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைய வாய்ப்பு இருக்குது. அல்லது உயர்கல்வி படிக்கிறாங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, டாக்டரேட் படிக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க இந்த விஷயம் எல்லாமே நல்லது நடக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த குரு பயிற்சி. இந்த ஓராண்டு நல்லா இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசு ராசி தனுசு லக்னம். இதில் பிறந்தவங்களுக்கு 1, 4க்கு அதிபதியாகி போய் 8க்கு போய் உச்சமாகறாரு. 8ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகறாரு. அப்போ இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரருக்கு 8ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ 4ஆம் இடம் வந்து போய் 8க்கு போகுது. 4ங்கிறது சுகம், சொத்து, வாகனம், அம்மா, இது எல்லாமே இதில் கவனமாக இருக்கணும். 8ங்கிறது ஒரு அவமானம். 8ங்கிறது வந்து தன்னுடைய உடம்பு வந்து இடுப்பு பகுதி, அதனால் வந்து தன் உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கணும். வயிறு, இடுப்பு சம்மந்தப்பட்ட பகுதியை பார்த்துக்கணும். அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் அடிக்கடி எதாவது செலவு வைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது மகர லக்னம் மகர ராசி பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 3, 12க்கு அதிபத்தியமாகி 7ல் போய் உச்சம் ஆகிறாரு. அப்போ 3ங்கிறது ஒரு மாற்றம், 12ங்கிறது ஒரு விரயம். அப்போ 7ஆம் இடத்துல உச்சமாகும்போது ஏதாவது சுப விரயம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். அடுத்தது கும்பராசி. கும்பராசி கும்பலக்கணம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து 2, 11க்கு அதிபதியம் ஆகிறார் குரு பகவான். அப்போ 2, 11க்கு அதிபதியம் ஆகி இதில் போய் உச்சமாகறாரு, 6ஆம் இடத்துல ஆகிறாரு. அப்போ இவங்க லாபஸ்தானம், குடும்பஸ்தானம், இது ரெண்டுமே 6க்கு போகுது, உச்சமாகுது. அப்போ 6ங்கிறது வந்து ஒரு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் கும்பராசி கும்பலக்கணக்காரர் வந்து இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப இப்போ கவனமாக ஹேண்டில் பண்ணோம். அதுதான் கரெக்டு. அடுத்தது மீனராசி மீனலக்கணம். இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 1, 10க்கு அதிபதியமாகிய குரு பகவான் போய் 5ல் வந்து உச்சம் பெறாரு. இப்போ இந்த மீனராசி மீனலக்கணக்காரருக்கு என்னதான் 7.5 சனி இன்னைக்கு நடுகண்ட நடந்தாலும் இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த 10ஆம் இடங்கிறது வந்து
கர்ம புத்திரரை சொல்லும். யாராவது எங்களுக்கு பெண் குழந்தை தாங்க இருக்குது, ஆண் குழந்தைங்க இல்லை அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறவங்க. 10ஆம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அது 1ஆம் இடங்கிறது தன்னுடைய லக்கணம், தன்னுடைய அமைப்பு எல்லாமே. இதில் 5ல் போய் உச்சமாக வராரு. அதனால் வந்து இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு சிறப்பான பலனை தான் இந்த மீனராசி மீன லக்கணக்காரருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோச்சார குரு பயிற்சிங்கிறது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். அந்த வீட்டில் வந்து வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தால் தானே இதெல்லாம் இயங்கும். அதனால் அந்த குரு பகவான் வந்து கரண்ட்டு சப்ளை கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலலாம் இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கரண்ட் கொடுத்தோம்னா இதெல்லாம் இயங்கும். அது இல்லாமல் இன்றைக்கி நமக்கு குரு பயிற்சி வந்து சாதகமாக இருக்குது, நமக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் முயற்சி எடுத்து திருமணத்துக்கு உண்டான காலகட்டத்தை பொண்ணு பெண்ணெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைக்கணும். வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். வண்டி வாகனம் வாங்குறதுனா அதுக்கு உண்டான பண சேமிப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு கிளிக் ஆகும்னு வச்சுங்களேன். இந்த கோச்சாரங்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து புதுசாக கட்டின வீட்டுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்குற மாதிரி தான். அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் நாம் தான் வாங்கிக்கணும். வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சியானது வந்து பொது பலன். எல்லாத்துக்கும் இந்த ராசியில் இப்படி நடக்கிறது பொது பலன். இவங்களுக்கு இன்னும் வந்து நமக்கு துல்லியமாக வேணும், நம்மளுடைய ஹேரோஸ்கோப் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் தான் துல்லியமாக பேசும். இது வந்து ஓரளவுக்கு தான் வச்சுங்களேன். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து சாதகமாக சொன்னவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். இது பற்றி இன்னும் விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.